ஐபிஎல் ஆன்லைன் சூதாட்டம் காரணமாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இவரிடம் இந்த செல்போன்கள், பல லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் தற்பொழுது கைது செய்யப்பட்டவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடங்கினாலே எந்த அளவிற்கு மக்கள் கோலாகலமாக இருக்கின்றனர், அதே அளவிற்கு கிரிக்கெட் சூதாட்டம் ஆடுபவர்களும் கோலாகலமாக இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை சவுகார்பேட்டை பகுதிகளில் பெருமளவு ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டம் நடைபெறுகிறது. இந்த சூதாட்டம் நடைபெறுவதாக ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஆன்லைன் சூதாட்டம் சவுகார்பேட்டை சேர்ந்த ஒரு சவுகார்பேட்டை பகுதியில் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த இடத்திற்கு சென்றபோது பொம்மை கடை உரிமையாளர் சஞ்சய், ஜெயின், கணேஷ், ராஜேஷ்குமார், தீரஜ் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களிடம் செல்போன்கள் மற்றும் பல லட்சம் ரூபாய் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஐபிஎல் தொடங்கினாலே இது போன்ற ஒரு சூதாட்டம் மற்றும் ஆன்லைன் சூதாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளில் போலீசார் தரப்பில் நடவடிக்கை எடுத்தாலும் இது போன்ற ஒரு தொடர் கதையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் விளையாடி போது இந்த சூதாட்டமானது நடைபெற்று இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் இதில் வேறு யாராவது இருக்கிறார்கள் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.